மதுரையில் நடந்த 31வது திருவிளையாடல் புராணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குலபூஷண பாண்டியன் சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்டவனாக இருந்தான். நோன்புகள் விரதங்கள் எல்லாம் நிறைவேற்றினான். ஆனால் ஹோமங்கள் யாபகங்கள் எல்லாம் செய்யலாம். அதனால் அவனுடைய நாட்டில் வறுமை ஏற்பட்டது. மழை கிடையாது, புல்லு கருகியது, குடி தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு நாள் சோமசுந்தரருடைய ஆலயத்துக்கு போனான். என் சேனாதிபதிக்காக படையையே திரட்டி காட்டினீர், என் நிலை உமக்கு புரியவில்லையாம்? என் முன்னோருக்காக பலவிதங்களில் அருள் புரிந்த நீர் என் விஷயத்தில் மட்டும் பாரபட்சமாக இருப்பது ஏன்? படை திரட்டுகிறேன் என்ற பேரில் என்னுடைய சேனாதிபதி பொக்கிஷத்தை எல்லாம் காலி பண்ணி விட்டான். அந்த பணமெல்லாம் உனக்காகவும் அடியாருக்காகவும் தானே செலவழிந்திருக்கின்றது. மீனாட்சி சுந்தரேஸ்வரா, 1000 கதிரவனின் ஒளி பெற்றவனே, துயர்கடலில் இருக்கும் என்னை காப்பாற்றும் என்று பலவாறு வேண்டி நின்றுவிட்டு அரண்மனைக்கு திரும்பிவிட்டான். கவலையால் வெறும் தரையில் படுத்து உறங்கிவிட்டான். அன்று இரவு சிவபெருமான் இவனுடைய கனவில் தோன்றி, மன்னா, வேதங்கள் எனது உருவம், வேதங்கள் கற்றவர் எனக்கு பிரியமானவர், அவர்கள் உன் ராஜ்யத்தில் நலிந்திருப்பதனால் வானம் பொய்த்துவிட்டது. பெரிய யாகங்கள் அரசரால் தான் செய்ய முடியும். கோம புகையால் அக்னியும் திக்குகளும் மேகங்களும் திருப்தியுறும். வேதம் கற்றவர் செல்வ வசதி பெற்றால் உன்னை வாழ்த்துவர். நாடு செழிக்க கோமங்கள் யாகங்கள் அரசன் நடத்த வேண்டும். சரி, நீ கவலையை விடு. இதோ உனக்கு ஒரு பொற்கிளியை கொடுத்திருக்கின்றேன். இதிலிருந்து கோடி பொன்களை எடுத்தாலும் குறையாது. ஆனால் ஒன்று, பேராசையும் சுயநலமும் கூடாது. நல்ல காரியங்களை நடக்க வேண்டும். யாகங்கள் கோமங்கள் நடத்துவதனால அந்தணர் மகிழ்வார்கள். பலரது பசிப்பிணியின் தீரும். தான தருமங்கள் செய்து நீதி நெறியுடன் நீடூழி வாழ்வாயாக என கூறி விபூதியை பூசி மறைந்தார். விழுத்தெழுந்த வேந்தன் அருகிலிருந்த பொற்கிளியை கண்டு ஆனந்த கூத்தாடினான். அமைச்சரையும் மற்றையோரையும் அழைத்து விவரத்தை கூறி பொற்கிளியை காண்பித்தான். அவர்கள் சொற்படி சிங்காசனத்தில் வைத்து பூஜை செய்தான். மகாலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தான். அந்தணர்களுக்கு தானங்கள் கொடுத்தான். பெரிய ஹோமங்கள் யாகங்களை எல்லாம் அவர்களை கொண்டு நடத்தினான். அதனால நாட்டில் பருவமழை தவறாது பெய்து நாடு சுபிட்சமாகியது. பொற்கிளியும் எப்போதும் குறைவின்றி இருந்தது.